ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கண்டென்ட்ல வந்து இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்டில் சர்டிஃபிகேட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்டோட டேஷ்போர்ட் போய்க்கிங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்ச் ஆப்ஷனில் ஜாவா அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஜாவான்னு சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கண்டென்ட்ஸ் காமிக்கும். பட் நம்ம வந்து அந்த அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர்ஸில் கண்டென்ட் டைப் அதில் டிஃபால்ட்டாக கோர்ஸ் இருக்கும். அதை வந்து அப்படியே இருங்க. சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த கோர்ஸ் வந்து டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. டீசெலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஜாவா டெவலப்பர் சர்டிஃபிகேஷன் அதுக்கு அடியில் பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேஷன் இருக்கும். அது மாதிரி ஜாவா ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேட்ல சர்டிஃபிகேஷன் இருக்கும். இப்போ உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து டேக் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி காமிக்கும். நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன், ஸோ எனக்கு வந்து அது காமிக்கல. நான் வந்து எனக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி காமிக்குது. அட் த சேம் டைம் டவுன்லோட் சர்டிஃபிகேட்டும் இருக்குது. ஓகேங்களா? சப்போஸ் இது உங்களுக்கு காமிக்கல அப்படின்னா ஒரு காரணம் இருக்கும். ஏன் அப்படின்னா ப்ரீ கண்டென்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜாவா ரிலேட்டடான கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா இந்த இது காமிக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அக்கௌண்ட்டில் போய் காமிக்கிறேன். இப்போ இது என்னோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டு. இதில் போயிட்டு நான் இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்டுக்குள்ளே போய்க்கிறேன். ஓகே, அண்ட் தென் இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்டு போயிட்டு இப்போ அதே மாதிரி ஜாவான்னு சர்ச் பண்ணுறேன். ஜாவா அதே மாதிரி சர்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிட்டு கோர்ஸ் வந்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜாவா ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேட் உள்ளே போய்க்கிறேன். உள்ளே போனீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டோட இதில் கம்ப்ளீட் ஆல் த ப்ரீ கண்டென்ட்ஸ் டு டேக் த சர்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ ஜாவா ஃபவுண்டேஷன் எக்ஸாம் அதாவது 75% எடுக்கணும் அப்படின்னா ஜாவா ரிலேட்டடான கோர்ஸ் ஏதாவது ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணல அப்படின்னா இல்லை எனக்கு ஜாவா அந்த கோர்ஸ் வந்து என்னன்னு தெரியாது அப்படின்னா இங்கேயே ப்ரீ கண்டென்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா 2 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2த்துல ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் எப்பயும் போல் உங்களுக்கு வந்து டேக் சர்டிஃபிகேஷன் காமிக்கும். அதை கொடுத்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ இருக்க ஒரு சில லேப்டாப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா ஆப்ஷன் எனேபிளில் இருக்காது. நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது உங்களோட ஆடியோ வீடியோ எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து கேமரா ஆப்ஷன் காமிக்காது. அந்த கேமரா ஆப்ஷன் எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்னா உங்களோட க்ரோம் செட்டிங்ஸ் போய்க்குங்க. க்ரோம் செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே வந்து கேமரா அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இங்கே சைட் செட்டிங் இருக்கா, இந்த சைட் செட்டிங்கை கிளிக் பண்ணி இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்டு ரீசெண்ட் ஆக்டிவிட்டியில் இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்டு போயிட்டு இங்கே கேமரா ஆப்ஷன் என்னோடது வந்து எனேபிளில் இருக்குது, ஸோ அலோன் காமிக்குது. இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா பிளாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?